இப்போ ரீசெண்டா வந்த குட் பேட் அக்லி மூவில இருக்க ஒரு சாங்க வச்சு ரொம்ப ஈஸியா நம்ம ஸ்டைல்ல ஒரு 3D எஃபெக்ட்ல அதே மாரி அதே பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே வச்சு எப்படி உங்களோட இமேஜ வச்சு ரெடி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நீங்க ப்ரிவியூல பார்த்துருந்துருப்பீங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கு எடிட் பண்ண என்னென்ன தேவை அப்படின்றலாம் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு நமக்கு தேவையானது ப்ரீசெட். அந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஈஸியா டைரக்ட்டா தான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்க ஈஸியா வந்து ஆட் பண்ணிடுவீங்க. அதுக்கடுத்து இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் அந்த ஃபாண்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் நான் வீடியோவில் போக சொல்லிகிட்டே வந்துடுவேன். அதுக்கடுத்து இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நமக்கு தேவைப்படுறது இப்போ அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டில் வந்து இருந்திருக்கும். இந்த பேக்ரவுண்டை வச்சு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் ஃபஸ்ட்டு தேவையானது மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஏகே அந்த ஏகேன்ற நேம் இருக்கா, அந்த நேம் மாதிரியே இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்னோட நேமை இதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த லைட்டிங் எஃபெக்ட்டில் நான் என்னோட நேமை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதைத்தான் எப்படி இப்போ உங்களோட நேமில் ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணால் தான் அந்த எடிட்டே வந்து நல்லா இருக்க போகுது. ஸோ இதுக்கு தேவையான இந்த மெட்டீரியல்ஸை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சு எப்படி உங்களோட நேமை கொண்டு வரேன்னு பார்க்கலாம். அதுக்கு எப்போ நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ண யூஸ் பண்ணுற இந்த பிக்சர் ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிட்டு இதில் தான் இப்போ நம்ம அந்த நேமை வந்து ரெடி பண்ணி அதுக்கடுத்து அதை வந்து அலைட் மோஷன் ஆப்பில் கொண்டுட்டு போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுமே இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனா எடிட் ஃபோட்டோன்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட் எடுத்துனே இந்த பேக்ரவுண்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் பிஎன்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிஎன்ஜிக்கான பேக்ரவுண்டு அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த முதல் இருக்க பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் நான் கொடுத்துருக்கேன் அந்த டெக்ஸ்ட்டு நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசிடி இருக்கிறத அந்த பிஎன்ஜி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஒரு தடவை தான் ஆட் ஆயிருக்கா. இப்போ உங்களோட நேம் வந்து எத்தனை லெட்டரோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து டூப்ளிகேட் பண்ணணும். இப்போ என்னோட நேம் வந்து 4 லெட்டர் தான். அதனால் நான் இதை வந்து ஒரு 4 தடவை ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அந்த லேயரை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் கொடுத்தா டூப்ளிகேட் ஆயிரும். மறுபடியும் அதே லேயரை டச் பண்ணி மறுபடியும் ஒரு டூப்ளிகேட். ஸோ 3 ஆயிடுச்சு. இன்னொரு தடவை நான் அதே மாதிரி அது என்ன பண்ணுறேன்னா அந்த டச் பண்ணி கரெக்டாக அதே மாதிரியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ 4 இது டூப்ளிகேட் பண்ணியாச்சா. இப்போ இந்த 4 இதுலேயும் நான் என்னோட நேமோட அந்த ஒரு லெட்டரை வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு இந்த கீழே இருக்க கிராப் போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இது என்னோடது கே. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கேவை மட்டும் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் உங்களோட நேமோட ஃபஸ்ட்டு லெட்ரு உங்களோட நேம் எத்தனை லெட்டரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை டூப்ளிகேட் பண்ணி அதில் ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் கேவை நான் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு இப்போ அடுத்ததை டச் பண்ணி அந்த கிராப்பில் போயிட்டு இப்போ 2ஆவது லெட்ரு ஏ. ஸோ நான் அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரியே அந்த ஏவை ஃபஸ்ட்டு நான் கிராப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ 2 இது ரெடி ஆகிடுச்சா. இதே மாதிரி அடுத்த லெட்ரு. ஸோ அடுத்த லெட்ரு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பி தான் வரும். ஸோ அந்த நான் என்ன பண்ணுறேன் அதே மாதிரி அந்த லெட்டரை மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு இந்த இமேஜஸ்லேருந்து உங்களோட நேமை மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஏ இருக்கா. ஸோ அதவே நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கரெக்டாக ஒரே சைஸில் வந்து செட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணி கரெக்டாக அதே மாதிரி ஒரே சைஸில் செட் பண்ணால் தான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரினா அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கடுத்து இந்த ஏவை நான் மறுபடியும் இன்னொரு டூப்ளிகேட் பண்ணா கூட பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ என்னோட நேம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சா. இதை நான் கொஞ்சம் வீடியோ வேகமாக முடிக்கின்றக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நீங்கள் பொறுமையாகவே ஒரே சைஸில் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்க டவுன்லோடை கொடுத்தா போதும். ஈஸியாக ஃபஸ்ட்டு நமக்கு இமேஜ் வந்து ரெடி ஆயிடும். இப்போ நமக்கு எடிட் பண்ணுற இமேஜஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து இதை வச்சு எப்படி வீடியோவாக மேக் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போய் இந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றக்காக எல்லாமே நானே கொடுத்துட்டேன். அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுலையும் நீங்கள் உள்ளே வந்தோடனே இந்த ஃபாண்ட் எல்லாமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாதிரி காட்டும். அந்த ஃபாண்டோட லிங்க்குமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை எப்படி ஆட் பண்ணுறேன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட் போங்க. போயிட்டு இந்த ஃபாண்ட் பக்கத்தில் இருக்க ஆரமாக இருக்குது இந்த கீழே இருக்க வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணுறீங்க. இந்த இன்புட்குள்ளே போனால் நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் வந்து இருக்கும். அந்த ஃபாண்ட் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மேலே இருக்க செலக்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாண்ட் வந்து நமக்கு ஆப்புக்குள்ளே வந்து இன்புட் ஆயிரும். ஒரு தடவை நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா டெக்ஸ்ட்லையுமே அந்த ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஃபாண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே டிக் ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாண்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சா. இதுக்கடுத்து இப்போ நீங்கள் உங்களோட நேமை வச்சு ஒன்று ரெடி பண்ணீங்க பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணணும். அது எங்கே தெரியும்னா ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பேக்ரவுண்டில் இருக்க எல்லாமே தெரியும். இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த சாங்குக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் இருக்கா, அதுதான் நான் கொடுத்துருக்க அந்த நேமு. ஸோ அதை டச் பண்ணிட்டு இந்த கீழே கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணுறீங்க. இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த
இடத்துல இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த உங்களோட நேம். ஸோ அந்த நேமை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த ஆரஞ்சு கலர் அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த கேமரா கீழே இருக்க பேக்ரவுண்டை ஆன் பண்ணிட்டு இப்போ அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாண்டிங்கில் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். ஸோ இந்த பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணுறதுலாம் ஈஸியான ஸ்டெப் தான். ஏன்னா நான் போட்ட எல்லா வீடியோலையும் இதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜை எடுத்துகிட்டு இப்போ இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பல்ஜ் ஆச்சுன்னா இந்த சைடை பிடிச்சி கொஞ்சம் மட்டும் நீங்கள் இந்த சைடை பிடிச்சி இழுத்தீங்கன்னா நமக்கு அந்த பல்ஜ் வந்து போயிடும். ஸோ கரெக்டாக உங்களோட இமேஜ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்தளவுக்கு செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 3D ஆப்ஷனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோவை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜை வச்சு நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.